Hi, this is Hema from Good Luck Fashion Institute. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க எதுல கத்துக்கிறாங்க, ஸோ அந்த மிஷினோட டீட்டெயில்ஸ், அதை எப்படி யூஸ் பண்றது, அதோட த்ரெட்டிங் மெத்தட்ஸ், அது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த டைப் மிஷின் தான் வந்து நம்ம டெய்லரிங் பேசிக் டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மிஷினோட பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உஷா மார்வெல் சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம். இதோட த்ரெட்டிங் மெத்தட்ஸும் இதோட பார்ட்ஸும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெடல் கொடுப்பாங்க. இந்த பெடலோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பெடல் அண்ட் இந்த பிளக்கோட உங்களுக்கு வந்து தனித்தனியா இருக்கும். ஸோ இந்த பெடல் வந்து நம்ம கீழே வச்சுட்டு இந்த பிளக் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் நம்மளோட ஸ்விட்ச் பாக்ஸோட. வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இதை வந்து சேம் இமேஜ்ல இங்க இருக்கும். இதுல பிளக் பண்ணிட்டு உங்களோட பெடலை வந்து கீழே வச்சிருங்க. கீழே வச்சுட்டு நம்மளோட பிளக் வந்து இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிட்டு இந்த ஸ்விட்ச் வந்து மிஷினோட இருக்கும். இந்த ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா மிஷின் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இங்க வந்து லைட் எரியும். இந்த மிஷினோட நமக்கு என்ன அசசரிஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் த்ரெட், உஷாவோட பிராண்ட்லயே நமக்கு வந்து 2 டைப் த்ரெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 பாபின் கிடைக்கும். பிளாஸ்டிக் பாபின் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் இது பாபின் கேஸ் கிடைக்கும். அப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபூட்டு, ஸ்டிச் ரிமூவர் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷினோட நீடில் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னா நம்ம இந்த யார்கிட்ட நம்ம வாங்குறோமோ அவங்க கிட்டயே நம்ம காண்டாக்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த மிஷினோட பாபின் ஃபர்ஸ்ட் வைண்ட் பண்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து நார்மல் த்ரெட், இன்னொன்று வந்து பாபின் த்ரெட். மேல இருக்க த்ரெட்டை நம்ம போட்டு தான் உள்ள பாபின் த்ரெட்டை நம்ம இன்டர்லாக் பண்ணி வரும்போது தான் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஸோ இப்போ பாபின் ஃபர்ஸ்ட் நம்ம வைண்ட் பண்ணணும், மேனுவலா வைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேல உள்ள த்ரெட் போடணும். இப்போ பாபின் எப்படி வைண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களோட பாபினை வந்து இந்த பாபின் ஹோல்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு த்ரெட் ஹோல்டர் இருக்கும். இதை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு த்ரெட்டை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை இந்த யூ ஷேப்ல இங்க ஒரு பின் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பின்ல போட்டு இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி ஒன்று இருக்கும். இதை வந்து நம்ம டென்ஷன்னு சொல்லுவோம். இதுல நீங்க வந்து த்ரெட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து பாபின்ல த்ரெட் வந்து ஈவனா வைண்ட் ஆகாது. ஸோ அதனால இதுல நம்ம போடும்போது டைட்டன் பண்ணி நல்லா உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா பாபினோட மேல் பக்கமா த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி சுத்திக்கணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் சுத்திட்டு இதை இப்படி லாக் பண்ணிக்கோங்க. பாபினை இதுக்குள்ள லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்மளோட மிஷினோட வீல் இருக்கும். இந்த வீல் வந்து வெளியே வரா மாதிரி இப்படி எடுத்து விடணும். இதை எடுத்து விட்டுட்டு நம்ம பெடல் பண்ண ஆரம்பிக்கணும். பெடல் பண்ணும்போது பொசிஷன்ல இருக்கும். இந்த பொசிஷன் மேல உங்களோட ஒரு கால், ரைட் சைட் கால் மட்டும் வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணுங்க. பண்ணும்போது உங்களோட மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் வைண்ட் ஆனதும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆகிடும். இந்த மாதிரி நமக்கு ஈவனாக கிளாத் த்ரெட் வந்து வைண்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 75% வைண்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டாப் ஆகிடும் வைண்டிங் பொசிஷன்ல இருந்து. 75% அது வைண்ட் ஆனதும் நீங்கள் என்ன பெடல் பண்ணாலும் அது வைண்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாபினை இப்படி எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணமோ அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் சைடு இதை திருப்பிட்டு பாபினை நீங்க எடுத்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து விட்டோம் இல்லையா இந்த வீல், இது அகைன் வந்து நம்ம உள்ள வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வைண்ட் ஆனதை நம்ம இந்த கேஸ்ல பாபினை உள்ள போட்டுறணும். போட்டுட்டு இதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும். நீங்க பாபினை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு த்ரெட்டை இந்த கேப் வழியா எப்பயும் போல நம்ம உள்ள இப்படி எடுத்துட்டு வந்துடணும். எடுத்துட்டு வந்துட்டு இந்த த்ரெட் வந்து எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம நமக்கு ஸ்மூத்தா வெளியே வரணும். அதுக்கப்புறம் நம்ம பாபினை உள்ள இன்சர்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை வெளியே எடுத்துட்டு இந்த இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாபினோட ஷட்டில் தெரியும். இந்த ஷட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பின் மாதிரி இருக்கும். இந்த கேப் வந்து அந்த பின்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஹோல் இருக்கும். இதுக்குள்ள இந்த கம்பி வந்து இன்சர்ட் ஆகுற மாதிரி நம்ம இப்படி வச்சுட்டு இதுக்குள்ள கரெக்டா இந்த கம்பி இன்சர்ட் ஆகிற மாதிரி இந்த பொசிஷன்ல வச்சுட்டு
ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அது கேட்டாதான் நீங்க பாபின் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அது கேட்கலன்னா சரியா ஃபிக்ஸ் ஆகலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த நாப் இருக்கு இல்லையா, இந்த நாப் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க பாபினை வெளியே எடுக்கணும். எப்போ எடுக்கும் போது ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்தாதான் பாபின் வெளியே வரும். அகைன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பொசிஷன்ல பாபினை கேஸை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா நீடில் எல்லா த்ரெட் எல்லாமே இதுக்குள்ள விட்டுட்டு இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாக்ஸை வந்து இந்த கேப்க்கு நேராக வச்சு லாக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாபின்ல த்ரெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேல உள்ள த்ரெட்டை இப்படியே வச்சுட்டு இந்த கம்பிக்கு நடுவுல எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் போடுறதுக்கு ஹேரோஸ் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணியே நம்ம போடலாம். இப்போ இந்த ஹேரோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கா, ஸோ இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்ல நம்ம விட்டுட்டு கீழே உள்ள ஹேரோ பாத்தீங்கன்னா யூல இருக்கும், யூ டர்ன்ல இருக்கும். ஸோ அந்த யூ டர்ன் ஹேரோ ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம இப்படி மேலே எடுத்துட்டு போனோம். அகெயின் இந்த பின் வந்து சம்டைம்ஸ் நமக்கு உள்ள இருக்கும். ஸோ இதை நீங்க மேலே எடுத்தீங்கன்னா இதை நம்ம டேக்கப் லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேக்கப் லிவர் வந்து வீலை ரொட்டேட் பண்ணி நம்ம மேலே எடுத்துட்டு வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே ஒரு யூ டர்ன் இருக்கும் பாருங்க, இந்த சைடு இப்படி வந்து இப்படி யூ டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ள இருந்ததுன்னா நம்ம மேலே எடுத்துட்டு இதுக்கு மேல் பக்கமா நம்ம வந்து யூ டர்ன் பண்ணும்போது அந்த டேக்கப் லிவருக்கு உள்ள வந்து நமக்கு த்ரெட் வந்து லாக் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம த்ரெட்டை கீழே எடுத்துட்டு வந்துட்டு இந்த நீடில் பக்கத்துல ஒரு பின் மாதிரி இருக்கும், அந்த பின்குள்ள நம்ம லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து நம்ம நீடில்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். நீடில்குள்ள நம்ம த்ரெட்டை போட்டுட்டு த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட மிஷினோட வீல் இருக்கு இல்லையா, அந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணீங்கன்னா கீழே போயிட்டு உங்களோட பாபின் த்ரெட்டை நீடில் வந்து எடுத்துட்டு வரும். ஸோ அதை மேலே எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து நீங்க இப்படி பின்பக்கமா விட்டுறணும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்க மிஷினோட ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட கிளாத்தை ஈவனா ப்ரெஸ் பண்ணி பின்னாடி மூவ் பண்றதுக்காக இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம கிளாத்தை வந்து உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட இதை நம்ம மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை வச்சுட்டு கீழே இறக்கி விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாப் இருக்கும். இந்த நாப் வந்து நீங்க இப்படி தூக்குனீங்க அப்படின்னா இது லிஃப்ட் ஆகும், இறக்கி விட்டீங்க அப்படின்னா இது வந்து கீழே இறங்கிடும். ஸோ இதுதான் நம்மளோட மிஷினோட த்ரெட்டிங் மெத்தட். இப்போ நான் இந்த மிஷின் எப்படி ஸ்டிச் பண்ணுது அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மிஷின் நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது டென்ஷன். இப்போ நம்ம நார்மல் மிஷின்ல எல்லாம் அந்த டென்ஷன் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கும். அது நம்ம ஒரு தடவையும் அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4, இந்த நம்பர் 4ல இந்த இது வீல் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த டென்ஷன் வந்து நம்பர் 4ல இருக்கும்போது ஸ்டிச் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம நமக்கு வரும். ஸோ ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி இது 4ல இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நார்மல் ஸ்டிச்சோட சைசஸ் அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் எல்லாமே பண்ண போறோம். இப்போ இதை நார்மல் ஸ்டிச் பண்றதுக்கு பில இருக்கணும். ஏ வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் வரும், பி வந்து நார்மல் ஸ்டிச் வரும், சி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் வரும். இதெல்லாம் நமக்கு பட்டன் ஹோல்ஸ் ஜிக்ஸாக்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். இது வந்து நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன்னொன்னா பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் ஸ்டிச் பண்றதுக்கு பிஏ வந்து கரெக்டான இந்த ஆரோக்கு நேரா நம்ம பிஏ வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிட்டு நம்மளோட கிளாத்தை வந்து உள்ள பிளேஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை அகைன் நம்ம கீழே இறக்கி விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். மெதுவா நீங்க பெடல் பண்ணுங்க. பெடல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம நார்மலா ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சிங்கிள் ஸ்டிச் வந்து நமக்கு வரும் போது இந்த ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால சீக்கிரமா த்ரெட் வந்து கட் ஆகும், ஸ்டிச் வந்து கழண்டு போயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் ஒரு லாக் பண்ணணும். ஸோ அந்த லாக் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் மூலயமா நம்ம வந்து லாக் பண்ணுவோம். இந்த ரிவர்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேயே ஸ்டிச் ஆகும், விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஸ்டிச் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் ஜஸ்ட் இதை நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதும் பாத்தீங்கன்னா அங்கங்க நான் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு லாக் ஆகும். ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் மட்டும்தான் இந்த மாதிரி போட போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிட்ட கிட்ட ரிவர்ஸ் ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சைஸ்ல தான் நமக்கு ரிவர்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்ட்ல மட்டும் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நார்மல் ஸ்டிச் வந்து நான் போட்டு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ நான் எண்டில் ரிவர்ஸ் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸ்டிச்சஸோட சைஸ் அண்ட் இதோட யூசேஜ் பாருங்க எப்படி நல்லா இருக்குன்ட்டு.
இப்போ இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணலாம், பேசிக் ஸ்டிச்சஸ்ல இருந்தே எப்படி போகலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன், மறக்காம பாருங்க. அண்ட் இந்த மிஷினோட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், நீங்க வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்க வந்து என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மிஷினை வந்து பெஸ்ட் ப்ரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கிளாஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ.